ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சைட்டாகவே கதைக்குள்ளே போகிறேன். கதையை பார்த்துட்டு கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செல்ஃபி புள்ள வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏஞ்சலினா அவங்க அப்பா அம்மா கிட்ட, அப்பா எனக்கு போர் அடிக்குது, நான் நம்ம வயலையும் நம்ம தோட்டத்தையும் பார்த்துட்டு வரலாம்னு கிளம்புறேன், நான் வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்கிறா. உடனே அப்பா சொல்கிறாரு, எரிமா நானும் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரையும் தனலட்சுமி புன்னகையுடன் வழி அனுப்புகிறா, போயிட்டு வாங்க தங்கங்களான்னு. வழி அனுப்பிட்டு தனலட்சுமி வீட்டுக்குள்ளே அவளுடைய வேலையை பார்க்குறா. அப்பாவும் பொண்ணு வயலுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் சென்று ஒரு வாய்ஸ் ஒலிக்குது, தனம் தனம் அப்படின்னு. தனம் என்னம்மா சொல்லு அப்படின்னு கேட்குறா. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இசியாவும் இசியா ஃபேமிலியும் வந்திருக்காங்க. அவங்க வந்து 3 மாதம் ஆச்சான். நம்ம ஊருக்கு தான் வர லேட் ஆகிடுச்சான். அது இப்போ தான் வந்தாங்க. 1 ஹவருக்குள்ளே அவங்க கிளம்பணுமா. ஏன்னா அவங்க வந்து அதிக நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. உடனே தனலட்சுமி நம்ம வீட்டு வேலையை அப்புறம் பார்த்துக்கலான்னு அவள் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு கடகடன்னு அவங்களுக்கு தேவையான திங்ஸு பொருளை எல்லாம் பேக்கிங் பண்ணிக்கிட்டு வேகமாக நடக்கிறா. தனலட்சுமி இசியா ஃபேமிலியை பார்த்து சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் ஓடுது. அப்படியே பேச்சு வாக்கில் இசியாவை கவனிக்கிறா. இசியா ஏன் இப்படி இருக்கா? எப்பவும் ஓரளவு இருப்பா, ஆனால் இப்போ ரொம்ப டென்ஷனாகவும் அமைதியாகவும் இருக்காளே அப்படின்ட்டு தனலட்சுமி மனசுக்குள்ளே ஓடுது. ஆனாலும் வெளிப்படையாக கேட்டுக்கல. தனலட்சுமி பேசிக்கிட்டே இருக்கையில் சொல்கிறா, உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, உங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக்கிங் பண்ணி நீங்கள் கிளம்பணும் இல்லையா? அதனால் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த ஆவலில் நான் ஓடி வந்துட்டேன். சரி, நீங்கள் போகிறதுக்கான ஏற்பாடை பண்ணுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் ஈஸியாக அம்மா சொல்கிறா, தனம் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு பேக்கை எடுத்துகிட்டு வந்து தனத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து, அந்த பேக்கு வெயிட்டும் இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது. உடனே வந்து ஈஸியாக அப்பா சொல்கிறாங்க, இருங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேக்கை கொண்டாந்து கொடுக்குறாரு. அதுவும் வெயிட்டாகவும் க்யூட்டாகவும் இருக்குது. இதை கொண்டு போய் அன்புக்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இசியா, ஆண்டி கொஞ்சம் இருங்க, இந்த வர்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ளே போகிறா. உள்ளே இருந்து ஒரு பேக்கை எடுத்துக்கிட்டு அவளும் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து கொடுக்குறா தனத்துக்கிட்ட. ரொம்ப அழகாக க்யூட்டாக அந்த பேக்கு இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. இதை கொண்டு போய் ஏஞ்சலினாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சால் ஏதாவது கேட்பாங்கன்ட்டு பழைய துணியை அது மேலே சுற்றி தன் தலையில் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறா தனலட்சுமி. வீட்டுக்குள்ளே போய் பேக்கெல்லாம் வைக்கிற சேஃப்டியான இடத்துல அந்த பேக்கை வைக்கிறா. கொஞ்ச நேரத்தில் ஏஞ்சலினாவும் அவங்க அப்பாவும் வர்றாங்க. தனம் கொண்டு வந்த பேக்கையும் அந்த வச்ச இடத்தையும் மறந்துடுறா தனம். பொண்ணுக்கிட்ட ஏஞ்சலினாட்ட சொல்கிறா, அவங்க வந்து 3/4 மணி நேரம் ஆகுது, 1 ஹவருக்குள்ளே கிளம்பணுமா, வந்தே 3/4 மணி நேரம் ஆகுது, 1/4 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாக வேகமாக நடக்கிறா. மூச்சு வாங்க.